சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடலைப்பருப்பு 4 ஸ்பூனு, வரமல்லி ஒரு 5 ஸ்பூன் எடுத்துருக்காங்க. அப்புறமா வரமிளகா ஒரு 10 மிளகா காரத்துக்கு தகுந்தது எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடணுங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. நம்ம பவுட்ரு பண்ணும்போது ட்ரையாக கிடைக்கும் பிறகு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 150 வெங்காயத்துக்கு 100 கத்திரிக்காய் எடுத்துருக்காங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி விடுங்க. நம்ம வதக்கி அரைச்சி தான் பண்ண போகிறோம். இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வெங்காயம் 150 கிராங்க இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்கி எடுத்துகிட்டு நம்ம இது கூட கத்திரிக்காயும் போட்டு வதக்கி விடணுங்க. நல்ல செவக்க வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் போடுங்க. ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணுங்க. 50% தான் அரைக்கணும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. மையாக அரைச்சா நல்லா இருக்காதுங்க. ஆறிடுச்சி எல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. கத்திரிக்காயையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயையும் அரைச்சி எடுத்தாச்சு. 2 பேஜாக போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு தாளசம் பண்ணிடலாம். நம்ம கொஸ்துக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க, பச்சை மிளகா ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் புளி தண்ணிங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டிருக்கேன். தண்ணி போதுமான அளவுக்கு விட்டு உப்பும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணணும். கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உடனே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணி ஒரு 4 நிமிஷம் கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை போட்டு அதையும் 2-3 நிமிஷம் கொதிக்க விடணும். பச்சை வடைலாம் போனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெல்லங்க, 2 கட்டி வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட். சிதம்பரம் கொஸ்குன்னா இதாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இட்லியோட வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கத்திரிக்காய் கொஸ்கு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ லைக் பண்ணுங்கள்.